ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சா பிளேட் வெல்டிங்கு. மேக்ஸிமம் சா பிளேட் வெல்டிங் டிக் வெல்டிங்கில் தான் வைப்பாங்க. நம்ம போய் வெல்டரை பார்த்து வைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி வெல்டிங் யூஸ் பண்ண முடியும். சில சா பிளேட் மிஷின்ஸில் இன்பில்டாகவே இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணிக்கலாம். ஹை கரண்ட் எப்போ இதில் பாஸ் ஆகுதோ ஸோ அந்த டைமில் மெட்டல் உருகி வெல்ட் ஆகிக்கும். அதுதான் பேசிக் பிரின்சிபல். இந்த பிளேடோட கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம இன்னொரு ஆனோட நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஹை கரண்ட் மூலயமா அது வெல்ட் ஆகும். ஸோ கேப் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அடுத்து நம்ம பண்ண போகிறது அனிலிங் ப்ராசஸ். வெல்டிங் அப்புறம் அனிலிங் ப்ராசஸ் தான் நம்ம பண்ணணும். அனிலிங்னா ஒன்றும் இல்லை, வெல்டு பண்ண இடத்த ஹார்டன் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வெல்டான இடம் ஹார்டன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு திரும்பி அந்த இடம் பிரேக் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ நம்ம திரும்பி இன்னொரு டைம் வெல்ட் பண்ணணும். வெல்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி நம்ம அனிலிங் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் நல்லா ஆயிருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் உள்ளதை நம்ம கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் ஆக்கணும். இல்லைனா அது ரொட்டேட் ஆகும்போது இம்பேலன்ஸ் ஆகி திரும்ப கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிளேடோட சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டோன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. சா பிளேட் மிஷினில் நீங்கள் இந்த லிவர் பார்க்க முடியும். இது சா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்னொரு லிவர் இருக்கும் நம்ம சா பிளேடோட டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அந்த லிவர் தான். இந்த லிவரை யூஸ் பண்ணி நம்ம பிளேடோட டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொட்டேஷன் செக் பண்ணணும். எதனா அப்நார்மாலிட்டி இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம லிவர் யூஸ் பண்ணி மாற்றணும். இந்த மாதிரி சா பிளேட் மிஷின்ஸ் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸு, வுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸை கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேட்ஸ் ரொம்ப ரிலையபிள். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம புது பிளேடு மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதே